அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிந்தனையும் செயலும் என்கின்ற இந்த தொடரான வாராந்த வகுப்பிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சந்திக்க செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இத்தகைய அறிவூட்டுகின்ற மார்க்கத்தை போதிக்கின்ற நிகழ்ச்சிகளிலே சந்திக்க கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அருள். அந்த வகையில் அல்லாஹு தாலா இந்த அருள் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் உலகத்திலும் மறுமையிலும் உயர்ந்த நன்மையை பெற்றுத்தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இந்த தொடரான நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம், நம்முடைய வாழ்க்கையோடு மிக நெருக்கமான ஒரு விடயம், எம்முடைய உயிரை விட மேலாக கருத வேண்டிய ஒரு விடயத்தை பற்றித்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல். ஏன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் ஒரு சில மிக முக்கியமான விடயங்களை நம்முடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையுடைய இரண்டு பிரதானமான அடிப்படைகள் என்றால், ஒன்று அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், மற்றொன்று அல்லாஹ்வின் தூதரை சார்ந்திருத்தல். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் அனைத்து விடயங்களும் இந்த இரண்டிலும் தான் தங்கியிருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், மற்றொன்று அல்லாஹ்வின் தூதரை சார்ந்திருத்தல். இந்த இரண்டு விடயங்களும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதும் அல்லாஹ்வின் தூதரை சார்ந்திருப்பதும் என்கின்ற அந்த விடயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிட உண்மையான வெற்றியை தீர்மானிக்கின்ற விடயமா இருக்கு. ஒரு சாதாரண விடயம் அல்ல. அதாவது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ்வை சார்ந்திருப்பதும் அல்லாஹ்வின் தூதரை சார்ந்திருப்பதும் என்பது சாதாரண விடயம் அல்ல. உண்மையான நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றியின் அல்லது தோல்வியை தீர்மானிக்கின்ற காரணமாக இருக்குது. நமக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அது அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்று நாங்கள் சொல்கின்றோம். இரண்டாவதாக அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றியதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலாகவும் இருக்கலாம். அப்படியே அந்த செயல் இந்த ரெண்டு பண்பையும் பெற்றிருந்தால் மாத்திரம்தான் அதனை அமல் சாலிஹ், நல்லமல் என்று சொல்வோம். அதே நேரத்தில் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அமலாக இருப்பதை பார்க்க. எனவே நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு விடயமாக இருப்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு எம்முடைய வாழ்க்கையும் இணைந்திருக்கின்றது என்ற விடயம். அந்த வகையில் தான் நபி அவர்களை நேசித்தல் என்ற அந்த விடயமும் இருப்பதை பார்க்க. நபி அவர்களை நேசித்தல், நேசம் கொள்ளுதல், நபியவர்கள் மீது அன்பு பாராட்டுதல், நபியவர்களை எம்முடைய உயிரை விட மேலானவராக நாங்கள் கருதுதல் என்ற இந்த விடயம். உண்மையிலே இந்த விடயத்தை நாங்கள் பாரம்பரியமாக நபியவர்களை நேசித்தல், அல்லாஹ்வை நேசித்தல் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். நாம் சமூகத்திலே பேசப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். உண்மை இந்த நபியவர்களுடைய நேசித்தல் என்ற அந்த விடயம் எதனை குறிக்கின்றது, என்ன விடயம் என்றதை நாங்கள் உண்மையிலே எம்முடைய இயல்பு சார்ந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய இயல்பு சார்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே நேசம் கொள்ளுதல், அன்பு கொள்ளுதல் என்பது ரெண்டு வகையா இருக்கின்றது. ஒன்று இரண்டு வகையான அதாவது நேசம், அன்பு என்பது இரண்டு வகையா இருக்கிறது என்று சொல்லலாம். ஒன்று இயல்பான நேசம், மனிதனுடைய ஃபித்ராவில் இருக்கின்ற நேசம். உதாரணம், ஒருவர் தன்னை தானே நேசிப்பது என்பது இயல்பான நேசம். அவரை நேசிப்பார், அவருக்கு அறிவூட்ட வேண்டிய தேவை கிடையாது. இன்னொரு நேசம் இருக்கிறது, இன்னொரு அன்பு இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு மனிதன் தெரிவு செய்து நேசிக்கின்ற நேசம். நான் மற்றொருவர் நேசிப்பதாக இருந்தால் அது ஒரு மனிதனுடைய தெரிவுக்குட்பட்டது. ஆனா ஒருவர் தன்னைத்தானே நேசிப்பது, தன்னுடைய உயிரை நேசிப்பது, தன்னுடைய செல்வத்தை நேசிப்பதே அது அவருடைய ஃபித்ராவில் இருக்கின்ற, இயல்பில் இருக்கின்ற ஒரு விடயம். அதனை அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இங்கும் நபியவர்களுடைய நேசம் என்பது உண்மையிலே அது நாங்கள் தெரிவு செய்து விரும்பி நேசிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கு. எங்களுக்கு தெரியும், ஒரு பிரபலமான ஒரு சம்பவம் இருக்கின்றது. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய உயிரை தவிர அல்லது என்னை தவிர நான் மற்றெல்லா விடயத்தையும் விட உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னார். அதாவது உமர் அலி இயல்பாக அவர் சொல்கின்றார்கள், நான் என்னை நேசிக்கின்றேன், அதற்கு பிறகுதான் நான் உங்களை நேசிக்கின்றேன். எனது நேசத்துக்கு அப்பால் அடுத்த அனைத்து விடயங்களையும் விட நான் உங்களை நேசிக்கின்றேன் சொல்கின்றார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக. உமரே, உங்களுடைய உயிரை விட நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவராக மாறாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்ன போது, பிறகுதான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னஹுல் ஆன், இப்போது நான், அதாவது அப்போது அவர்கள் அதாவது தன்னை நேசிப்பதை விட நபி அவர்களை நேசிப்பதை தெரிவு செய்கின்றார். அவருடைய தெரிவின் காரணமாக அது வருகின்றது. எனவே நபி அவர்களை அவர்கள் தெரிவு செய்து நேசிக்கின்றார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், வல்லாஹி ல அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. நபி அவர்களை பார்த்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், இப்போது நீங்கள் என்னுடைய உயிரை விட நீங்கள் தான் நேசத்துக்குரியவராக இருக்கிறீர்கள் என்று சொன்ன போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல் ஆன யா உமர், உமரே நீங்கள் இப்போதுதான் ஈமான் கொண்டு விட்டீர்கள். எனவே இந்த ஹதீஸ் நூடாக நமக்கு நாங்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நபி அவர்களை நேசிப்பது என்பது ஒரு பயிற்சியினூடாக வர வேண்டிய ஒரு விடயம். அது இயல்பாக வருகின்ற விடயத்தோடு சேர்த்து அது பயிற்சியாக வர வேண்டும். நபி அவர்களை நேசிப்பதற்கு நம்முடைய உள்ளத்தை தத்ரீப் பண்ண வேண்டும், தர்பியா கொடுக்க வேண்டும். உதாரணமா நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய விடயங்களை நேசிக்கின்றோம். உண்மையிலே நாம் எம்மை ஒரு மீள் பரிசீலனை செய்து பார்த்தால், நாம் நேசிக்கின்ற எம்முடைய பணம், எம்முடைய வீடு, எம்முடைய குடும்பம், எம்முடைய பெற்றோர், எம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட நாங்கள் உண்மையிலே நபி அவர்களை நேசிக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் எம்முடைய மனதோடு உள்ளத்தோடு ஒரு மீள் பரிசீலனை செய்து பார்த்தால், அல்லது அதனை எம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நடைமுறை விடயங்களோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்த்தால், உண்மையிலே நான் நினைக்கிறேன் நாங்கள் அதிகமானவர்கள் தோல்வி அடைந்து விடுவோம். உண்மையிலே நாம் எம்மைத்தான் நேசித்துக் கொண்டிருப்போம், நம்முடைய பிள்ளைகளைத்தான் நேசித்துக் கொண்டிருப்போம், நம்முடைய பணத்தை செல்வத்தை தான் நேசித்துக் கொண்டிருப்போம். எனவே நபி அவர்களை நேசிப்பது என்பது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூட ஒரே முறையில் சிரமமாக இருக்கு. எனவே அவர்கள் பயிற்சி எடுத்துத்தான் பிறகு தன்னுடைய உயிரை விட நபி அவர்களை நேசிக்கிறேன் என்று அவர்கள் வெளிப்படுத்தி சொல்வதை பார்க்கின்றனர். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய விடயத்தில் முஸ்லிம்களை பொறுத்தவரை 2 பிரிவினராக மொத்தமாக பார்க்க முடியும். நபி அவர்களுக்கு முன்னால் முழு முஸ்லிம்களையும் 2 பிரிவினராக பார்க்க முடியும். ஒன்று, நபி அவர்களை நேரடியாக கண்டு அவரை ஈமான் கொண்டு அவரை நேசித்து அவரோடு சேர்ந்து வாழ்ந்து பணியாற்றி வாழ்ந்தவர்கள். அவர்களைத்தான் நாங்கள் சஹாபாக்கள் சொல்றோம். நபி அவர்கள் நேரடியாக கண்டவர்கள், நபி அவர்களோடு வாழ்ந்தவர்கள், நபி அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நபி அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், நபி அவர்களை அவருடைய பிசிக்கல் பொடியை பார்த்தவர்கள். அவர்கள் ஒரு சார். இன்னொரு சாரா இருக்கிறார்கள், நபி அவர்களை கண்களால் காணாதவர்கள், எம்மை போன்றவர்கள். நபி அவர்கள் மரணித்தற்கு பிறந்தவர்கள் எல்லோரும். நபி அவர்களை காணாது நபி அவர்களை விசுவாசிக்கின்றவர்கள், நபி அவர்களை காணாது நபி அவர்களை பின்பற்றுகின்றவர்கள், நபி அவர்களை காணாது நபி அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றவர்கள். எனவே இந்த இடத்தில் தான் நான் முதலாவது சொன்ன அந்த விடயத்தை மீண்டும் இங்கு ஒரு கேள்வியாக நான் சொல்கின்றேன். நபி அவர்களை நேரடியாக கண்டு நபி அவர்களோடு இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கின்றார்கள், முதலாவதாக நபியே, நான் என்னை நேசித்து விட்டு தான் உங்களை நேசிக்கின்றேன். பிறகுதான் அவர்கள் பயிற்சி எடுத்து அதனை வருந்தி வலிந்து சொல்கின்றார்கள், இல்லை, நான் இப்போது நிலைமையை நான் மாற்றிக்கொண்டேன், என்னையும் விட என்னுடைய உயிரை விட உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்கிறார். நபி அவர்களை காணாத, நபியவர்களோடு சேர்ந்து வாழாத நாங்கள் நபி அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால், உண்மையிலே நேசிக்க வேண்டும் என்றால் நாம் நிறைய பிரயத்தனம் எடுக்க வேண்டும், நிறைய முயற்சி எடுக்க வேண்டும், நிறைய நம்முடைய உள்ளத்தோடு நிறைய பயிற்சி நாங்கள் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான விடை. எனவேதான் அல்லாஹு தஆலா நபி அவர்களை நேசிப்பதை எமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். பொது ஒரு பரலான ஒரு கடமையை நாங்கள் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம், தொழுவதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம், தொழுகையை பற்றி படிக்கின்றோம், ஜகாத்தை என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம், ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சிக்கின்றோம். நபி அவர்களை நேசிப்பதும் ஒரு கடமை. அது உள்ளத்தோடு போராடி
உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா ஆசைகளோடும் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த விடயத்தை சொல்றான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின தர்தௌனஹா. 8 விடயங்களை சொல்கின்றான். மனிதர்கள் இயல்பாக நேசிக்கின்ற 8 விடயங்கள். இயல்பாக நேசிக்கின்ற 8 விடயங்கள். குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், வ அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தவர்கள், உங்களுடைய நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள், நீங்கள் நஷ்டமடையும் என்று பயப்படுகின்ற உங்களுடைய வியாபாரம், மசாக்கி நீங்கள் விரும்பி நேசித்து வாழ்கின்ற உங்களுடைய வீடு. 8 விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொன்னார், ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி. இதெல்லாம் என்ன, இந்த விடயங்கள் எல்லாம் நேசிப்பது இயல்பானது. அது கற்றுத்தர வேண்டிய, சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஃபித்ரி, இயல்பான விடயம். இயல்பாகவே நாங்கள் நம்முடைய சகோதரர் நேசிப்போம், குடும்பத்தை நேசிப்போம், பிள்ளைகளை நேசிப்போம், வியாபாரத்தை நேசிப்போம், பணத்தை நேசிப்போம், எல்லாவற்றையும் நேசிப்போம். இவை எல்லாவற்றோடும் போராடித்தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்ற உள்ளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவை எல்லாம் குர்ஆன் சொல்கின்றது, உங்களுக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் விட நேசத்துக்குரியதாக மாறும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதையும் விட. என்னால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விடயம். இப்பதானே அல்லாஹ்வுடைய பாதையில போராடுற கொஞ்சம் வெறுப்பான விடயம், கஷ்டம், நாம் சிரமப்பட வேண்டும். இப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறான்னா நாங்க இவ்வளவு எங்கட நலவுகள் எல்லாம் விட்டு கொடுக்கணும், எங்கட ஆசைகள் எல்லாம் விட்டு கொடுக்கணும், உள்ளத்தோட போராடும். அப்படி நீங்க நேசிக்கிறதாக இருந்தால் இந்த 8 விடயத்தையும் ஃபதரப்பசு, அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்கன்னு சொல்லப்பாரு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பாருங்க இந்த விடயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிறாரு, லா யுமினு அஹதுக்கும், உங்கள் எவரும் ஈமான் கொண்டு வர மாட்டார், ஹத்தா அக்கூன அஹப்ப இலை மின் வலதி வ வாலிதி வன் நாஸி அஜ்மஈன். தன்னுடைய பிள்ளையை விட, தன்னுடைய தந்தையை விட, மனிதர்கள் அனைவரையும் விட நான் அவருக்கு நேசத்துக்குரியவராக மாறாத வரை ஈமான். அப்படி மாறும் வரை நாங்கள் பயிற்சி பெற வேண்டும். மாறும் வரை நாங்கள் பயிற்சி பெற வேண்டும். ஏன்னா இது ஒரு பயிற்சி, ஏன்னா இது உள்ளத்தோடு சார்ந்த விடயம். அன்பு என்பது உள்ளத்தோடு சார்ந்த. உதாரணமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பாருங்க, இரண்டு பேர் இருக்கிறார்கள். ஒருவரை நாங்கள் அதிகமாக நேசிப்போம், இன்னொருவரை நேசிப்பதில்லை. எனவே நேசிக்கின்ற ஒருவரை விட மற்றொருவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றால் இவரை நாங்கள் விட்டு கொடுத்து அவரை அதிகமாக நேசிப்பதற்கு நம்முடைய உள்ளத்தை பயிற்றுவிக்க வேண்டும். உள்ளத்தை பயிற்றுவிக்காமல் அந்த நேசத்தை பெற முடியாது. அப்படி நேசம் பெறுவதாக இருந்தால் அது போலியாகத்தான் இருக்கும். அவர்கள் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், நான் உங்களைத்தான் உண்மையிலே நேசித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நாங்கள் இருக்கின்ற முதலாம் அவரோடு தான் நல்லா இருப்போம். அவருக்கு தான் அந்த நேசத்தினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தும். அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் நபி அவர்களை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருப்போம், ஆனால் நம்முடைய வீட்டையும் நம்முடைய வியாபாரத்தையும் தான் நேசித்துக் கொண்டிருப்போம். எனவே இந்த விடயம் மிக முக்கியமான நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நபி அவர்களை நேசித்தல் என்ற அந்த விடயம். நபி அவர்களை ஏன் நாங்கள் நேசிக்க வேண்டும்? நாங்கள் ஏன் நேசிக்க வேண்டும் என்றால் 2 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, நான் சொன்னது போல எம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற காரணிகளாகத்தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் சார்ந்திருக்கின்ற விடயம் இருக்கின்றது. அதே போன்றுதான் எம்முடைய ஏன் நாங்கள் நேசிக்க வேண்டும் என்றால், எமக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பெற்று தந்தவர்கள், அதற்கு வழிகாட்டியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்து மிக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை விட வேறு யாரும் இருக்க முடியாது. நரகத்திலிருந்து எம்மை பாதுகாத்தவர், எமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் சொல்லித் தந்தவர், எம்மை தீமைகளிலிருந்து எச்சரித்தவர், எமக்கு நல்லவற்றையெல்லாம் ஹலாலாக்கி அசிங்கமானவற்றையெல்லாம் ஹராமாக்கியவர், வாழ்க்கை என்றால் என்னவென்று சொல்லித் தந்தவர், மர்மை என்றால் என்னவென்று சொல்லித் தந்தவர், சுவர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லித் தந்தவர், அல்லாஹ்வை எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்று சொல்லித் தந்தவர். எனவே மிக முக்கியமான விடயம், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதற்கான காரணம் அதுதான், தூண்டக்கூடிய காரணம். என்னால் எவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தான், நபி அவர்கள் எம்மீது கொண்டிருந்த அந்த வேட்கை, ஆசை. நபி அவர்கள் எப்படி என்றால், ஒரு மனிதர் ஒரு இரவு நேரத்திலே ஒரு நெருப்பு மூட்டினால் அந்த நெருப்பு மூட்டுகின்ற அந்த நெருப்பிலே சில பூச்சிகள் வந்து விழும். அந்த பூச்சிகளை அந்த நெருப்பில் விழாமல் ஒருவர் தட்டி கொண்டிருப்பார், நெருப்பை மூட்டியவர். அது போன்றுதான் நபி அவர்கள் எம்மை நரகத்தில் விழாமல் அவர்கள் தட்டி கொண்டிருக்கிறார், வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஒரு ரசூல் வந்து இருக்கிறார், அவர் கண்ணியமானவர், அவர் உங்களுடைய விடயத்தில் மிகவும் கரிசனை கொண்டிருக்கிறார், அவர் மூமின்களோடு மிகவும் அன்பானவராக கருணையாளராக அவர் இருக்கிறார் என்று குர்ஆன் சொல்வதை பாருங்கள்.
நீங்கள் ஈமான் கொண்டு விடக் கூடாதா என்பதற்காக தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்றவராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார். இப்படி நபி அவர்கள் நம்முடைய விடயத்தில் கூடுதலான கரிசனை காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நபி அவர்களை நேசிக்க வேண்டும். இந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே சஹாபா பல சம்பவங்கள் எங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. நபி அவர்கள் எப்படி அவர்கள் நேசித்தார்கள். உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ருமைசா பின்த் மில்ஹான் என்கின்ற ஒரு பெண்மணி, இவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது உம்மு சுலைம் பின்த் மில்ஹான். உம்மு சுலைம் பின்த் மில்ஹான் நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வருகின்ற போது நபி அவர்களிடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரிசை கொண்டு கொடுக்கின்றார். நபி அவர்களுக்கு உதவி செய்கின்றார். இந்த ருமைசா பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா யோசிக்கின்றார்கள், தன்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று. நபி அவர்கள் மீது இருக்கின்ற அந்த அன்பினால் பாசத்தினால் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அவரிடமிருந்து ஒரே ஒரு விடயம், அவருடைய 10 வயது மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருந்தார். 10 வயதாக. எனவே அந்த தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொடுக்கின்றார்கள். ஹாதா அனஸ் யஹ்திமுக், இதோ என்னுடைய மகன் அனஸ் இருக்கிறார், அவர் உங்களுக்கு பணிவிடை செய்வார் என்று தன்னுடைய பிள்ளையை விட தான் நபி அவர்களை நேசிக்கிறார் என்ற விடயத்தை அவர்கள் அங்கு உறுதிப்படுத்துகின்றார். நபி அவர்களுக்கு பணியாளராக தன்னுடைய 10 வயது மகனை அவர்கள் ஒப்படைக்கின்றார். நபி அவர்களை அவர்கள் நேசித்தார்கள் என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு சான்றாக இருப்பதை பார்க்க. போன்றுதான் நான் சொன்ன பல சம்பவங்கள் இருக்கின்றன. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நபி அவர்கள் நேசித்தார்கள். தன்னுடைய உயிரை பணம் வைத்து அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார். நபி அவர்களோடு சவுர் குகையிலே நுழைவதற்காக முற்படுகின்ற போது நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் சவுர் குகையிலே நுழைவதற்கு முன்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக நுழைந்து அங்கிருக்கின்ற எல்லா ஓட்டைகளையும் அவர்கள் அடைக்கின்றார்கள். தன்னுடைய ஆடையால் அடைக்கின்றார்கள். நபி அவர்கள் எந்த ஒரு தீங்கான ஒரு விஷஜந்தும் தீண்டிவிடக் கூடாது. கடைசியாக ஒரு ஓட்டை இருக்குன்னு அதனை மூட முடியாது. தன்னுடைய காலால் அதனை மூடிக்கொள்கிறார். இந்த நேரத்தில் நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியிலே தூங்குகின்றார்கள். அந்த ஓட்டைக்குள்ளால் இருந்த ஒரு விஷஜந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடித்து விடுகின்றனர். அதன் காரணமாக, வலியின் காரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து நபி அவருடைய மேனியிலே விழுகின்ற போதுதான் நபி அவர்கள் அறிகின்றார்கள். கேட்கிற மாலக்க யா அபூபக்கர், அபூபக்கர் உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? எனக்கு ஒரு பாம்பு என்னை தீண்டி விட்டது. நபி அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய எச்சிலை அந்த இடத்திலே வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மருத்துவம் செய்கின்றார். உண்மையிலே இந்த இடத்தில் நான் மற்றொரு விடயத்தை யோசிச்சேன். அதாவது பலபோது பாருங்கள், நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருப்பது மிகப்பெரிய ஒரு லட்சிய பயணத்தில். அதை விட மிகப்பெரிய ஒரு லட்சிய பயணம் மனித வரலாற்றில் கிடையவே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு லட்சிய பயணத்தில் இருக்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய ஹைருன் நாஸ், மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர், முதலாவது மனிதரும் இரண்டாவது மனிதரும் இருக்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த 2 மனிதர்களும் ஒரு குகையிலே ஒன்று சேர்கின்ற போது, அதாவது பாதுகாப்புக்காக அவர்கள் நுழைகின்ற போது, அங்கும் ஒரு சோதனை காத்திருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு. அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் தான் எல்லாம், அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த சோதனை அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுக்காமல் இருந்திருக்க முடியும். பாம்பு தீண்டாமல் இருந்திருக்க முடியும். ஆனா பாம்புடைய இயல்பு தீண்டக்கூடிய பாம்பு தீண்டுகின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சோதிக்கப்படுகின்றார். எனவே சோதனைகள் என்பது எந்த நிலையிலும் வர முடியும். எவ்வளவு பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற போதும் வர முடியும். நபி அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற போது கூட வர முடியும். தன்னுடைய உயிரை பணம் வைத்து நபி அவர்களை பாதுகாக்கின்ற போது கூட வாழ்க்கையில் ஒரு சோதனை வர முடியும் என்ற செய்தியை இந்த விடயம் சொல்வதையும் பார்க்க. இப்படி பல படிப்பினைகளை இந்த சம்பவத்தினாக காணும். இப்படி நபி அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார். இப்படி பல்வேறு சம்பவங்களை பார்க்க முடியும். ஒரு உஹது யுத்தத்திலே ஒரு பெண்மணி உஹது களத்திலே நோக்கி செல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு அவர்கள் பதறி செல்கின்றார். செல்கின்ற வழியிலே ஒவ்வொருவராக சொல்லப்படுது, உங்களுடைய தந்தை ஷஹீதாகிவிட்டார், உங்களுடைய மனைவி ஷஹீதாகிவிட்டார், உங்களுடைய சகோதரன் ஷஹீதாகிவிட்டார், உங்களுடைய மகன் ஷஹீதாகிவிட்டார். இந்த ஒவ்வொரு நிலையிலும் அந்த தாய் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது, மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு என்ன நடந்து விட்டது? அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதன் பிறகு அவர்களை கண்களால் காணாத வரை
அந்த தாய் அமைதி கொள்வதில்லை. பிறகு கண்களால் கண்டதன் பிறகு சொல்கின்றார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், உங்களை கண்டதன் பிறகு எல்லா கவலைகளும் மறந்து விட்டது, எல்லா நோவினைகளும் மறந்து விட்டது, பறந்து போய்விட்டது. நான் கணவனை, தந்தையை, சகோதரனை, பிள்ளை எல்லோரையும் இழந்து விட்டேன், எல்லா சோதனைகளும் மறந்து விட்டது. அப்படி அவர்கள் நேசித்தார். எனவே நாங்கள் இந்த இடத்திலே அன்புக்குரிய சகோதரர்களை யோசிக்க வேண்டும். எம்முடைய இந்த அன்பை, நபியவர்கள் மீதான அன்பை இந்த காலத்திலே நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்வோம். இன்னும் நிறைய சம்பவம் இருக்கின்றது, எனக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது, இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு. அந்த வகையில் தான் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நபியவர்களை நேசிப்பதிலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம், நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மலக்குமார்கள், அல்லாஹ்வும் மலக்குமார்கள் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்கள் நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இந்த கட்டளையை வைத்து அறிஞர் சொல்வார்கள், நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் வாஜிப் என்று சொல்வார்கள், கடமை என்று சொல்வார்கள். உண்மையிலே நாங்கள் நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறோம் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் நபியவர்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். அவருக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகம் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும். எனவே இந்த நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பித்து சொன்னது போல அது இயல்பாக வருகின்ற விடயம் அல்ல, அதனை பயிற்சியூடாக நாங்கள் வர வைக்க வேண்டும், நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியில் ஒரு மிக முக்கியமான விடயம்தான் அதிகமாக அல்லாஹ்வின் தூதரை நினைத்து ஸலவாத் சொல்ல வேண்டும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பேர் சொல்லப்பட்டும் ஒருவன் ஸலவாத் சொல்லவில்லை என்றால் நான் பகீல். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், நான் ஞாபகப்படுத்தப்பட்டுமே என் மீது ஸலவாத்து சொல்லாதவனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க அவர்கள் ஆமீன் சொன்னார். எங்கள் பார்க்கணும் ஒரு தடவையில மிம்பர்ல ஏறுகின்ற இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை பார்க்கும் நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே முதலாவது நான் சொன்ன விடயம், எங்களால் எவ்வளவு அதிகமாக நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல முடியுமோ அந்த அதிகமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அந்த நாவு அதிகமாக உச்சரிப்பதன் மூலமாக அது உள்ளத்துக்கான பயிற்சியாக இருக்கும். நபியவர்களை ஒரு நாளைக்கு 10 விடுத்தம் 100 விடுத்தம் நினைவுபடுத்துவது என்பது அவர் மீதான அன்பு நம்முடைய உள்ளத்திலே அதிகரிப்பதற்கு காரணமா. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் நேரடியாக அவரோடு இருந்து கூட நபியவர்களை முதன்மைப்படுத்துவதற்கு முடியாமல் போனது. அவருடைய இயல்பு சொன்னது, நான் என்னைத்தான் நேசிக்கிறேன். பிறகுதான் அவர்கள் வலிந்து சொன்னார்கள், இல்லை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று. அதனை தன்னை மாற்றிக்கொண்டார். எனவே இன்றைய வாழ்க்கையிலும் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விடயங்களை நாங்கள் எமக்கு நெருக்கமான, எமக்கு தேவையான, விருப்பமான எத்தனையோ விடயங்கள் இருக்கு. அவற்றோடு நாங்கள் நம்முடைய வாழ்க்கை நெருக்கமா இருப்பதை பிணைந்து இருப்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலாக கருத வேண்டும் என்றால் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். என்னால் இது ஒரு உள்ளத்தோடு சார்ந்த ஒரு விடயமா இருக்கிறது. உள்ளத்தோடு மட்டுமல்ல, நடத்தையோடும் சார்ந்த விடயமா இருக்கிறது. உணர்வு சார்ந்த ஒரு விடயமாக இருப்பதை இருக்கிறது. நபியவர்களை பற்றி அதிகம் படிக்க வேண்டும். நபியவர்கள் பற்றி நம்முடைய வீட்டிலே நாங்கள் கலந்துரையாட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளோடு கலந்துரையாட வேண்டும். நபியவர்களுடைய முன்மாதிரிகளை தேடி பார்க்க வேண்டும். எங்களால் பார்க்கும் நபியவர்கள் நேசிக்கின்ற 2 வகையான இருக்கிறார். ஒன்று நபியவர்கள் அறிந்து நேசிக்கின்றவர்கள், இன்னொன்று நபியவர்கள் அறியாது நேசிக்கின்றவர்கள். அதாவது நபியவர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக நேசிக்கின்றவர். ஆனால் அவர்கள் நபியவர்கள் அறிந்து நேசிப்பவர். ஆனால் அறிந்து நேசிக்கின்றவர் தான் அவரிடத்தில் தான் நபியவர்கள் மீதான அன்பு மிகைத்திருக்கும். அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும். நபியவர்களை பற்றி அதிகம் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். கடைசியாக உண்மையிலேயே நான் இந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு நெருக்கப்படுத்துவதற்காக ஒரு சில கேள்விகளையும் ஒரு மதிப்பீட்டு முறைமையும் உங்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். அந்த விடயத்தில் நாம் எம்மை மதிப்பீடு செய்ய வேண்டும். நபியவர்கள் பற்றி நாம் எவ்வளவு தெரிந்து வைத்துள்ளோம், என்னென்ன விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நபியவர்களை படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எந்தளவு தூரம் நம்மிடம் இருக்கின்றது. நாம் ஏதாவது ஒரு செயலை செய்கின்ற போது, அதாவது நபியவர்கள் இதனை எவ்வாறு செய்திருப்பார்கள் என்று பார்த்து செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு எவ்வளவு இருக்கின்றது. அன்றாட வாழ்வோடு நாம் நபியவர்களை தொடர்படுத்தி கொண்டே இருக்கின்றோமா? நாளாந்தம் தொடர்படுத்தி இன்றைய காலையிலிருந்து மாலை வரைக்கும் நிறைய வேலை செய்திருப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை விடுத்தம்
இதுவெல்லாம் நபியவர்களை பின்பற்றித்தான் நான் செய்கின்றேன், நபியவருடைய சுண்ணாவை பின்பற்றி செய்கின்றேன், நபியவர்கள் காட்டி தந்ததுதான், நபியவர்கள் சொல்லி தந்ததுதான் என்ற அந்த அதாவது உள்ளம் விழிப்பான நிலையில் இருந்து நாங்கள் அதனை செய்கின்றோமா அல்லது செய்து கொண்டு போகிறோம். இந்த விடயத்தை நாம் நம்முடைய மதிப்பீட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபியவர்களையும் என்னையும் தொடர்படுத்த முடியுமான உதாரணம் ஒரு 10 விடயங்கள் எடுத்து பார்க்கிறேன் எங்க வாழ்க்கையில நபியவர்களையும் என்னையும் பிணைத்து வைத்திருக்கின்ற 10 விடயங்கள், நான் நபியவர்களை நேசித்து செய்கின்ற, நபியவர்களுடைய சுன்னா என்று ஆர்வத்தோடு ஆசையோடு பின்பற்றுகின்ற 10 விடயம். ஒரு 10 விடயத்தை நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். என்னென்ன விடயங்கள் நாங்க வச்சுக்கிறோம். உதாரணமா இது பெர்ஃபெக்ட்லி 100% நான் நபியவர்களை பின்பற்றி நபியவர்கள் சொல்லி தந்தார்கள் என்ற அந்த உணர்வோடு எண்ணத்தோடு செய்யணும். உதாரணம் வச்சோமே, நாங்க சிறியவர்கள் மீது அன்பு காட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, ஒரு வழிகாட்டு. அப்ப அந்த அன்பு காட்ட நேரம் இது நபியவர்கள் காட்டி தந்தது, நபியவர்கள் சொல்லி தந்தது, நபியவர்கள் மீது அந்த அன்பினால் அவர்கள் சொல்லி தந்த வழிகாட்டலை நான் செய்கிறேன். அயலவருக்கு ஒரு உணவு கொடுக்கிறது, பெற்றோரை பராமரிக்கிறது, இரகசியமாக ஒருவரும் தெரியாம யாரும் தெரியும் இரகசியமாக தர்மம் செய்யுது. உதாரணமா இல்ல எந்த ஒரு விடயத்துல மென்மையை கடைபிடிக்கிறேன். நாங்க முன்னால பார்த்தோம், மென்மையை கடைபிடிக்கிறது. அதே போல உதாரணமா ரசூலுல்லாஹ் காட்டி தந்திக்கிற தூங்குற ஒழுங்கு, தூங்கி எழும்புகின்ற ஒழுங்கு, தஹஜ்ஜுடைய தொழுகை, முன்பின் சுன்னத்தான தொழுகை, இப்படி ஒரு 10 விடயத்தை நாங்க பட்டியலிட்டு பாக்குறது. இந்த விடயத்துல நான் ரசூலுல்லாஹ்வை நேசிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்று நான் இதை செய்கின்றேன். இப்படி சில பிராக்டிக்கலான சில விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர நேரம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அது ஒரு பயிற்சியாக எடுக்கிற நேரம் நம்முடைய உள்ளத்தில் நபியவர்கள் பற்றிய மகத்துவம் அதிகரிக்கும். நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் பல விடுத்தம் நபியவர்கள் ஞாபகத்துக்கு வந்து செல்லும். காலையில் 10 விடுத்தம் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லுதல், மாலையில் 10 விடுத்தம் குறைந்து ஸலவாத் சொல்லுதல். பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா நபியவர்களை என்னையும் தொடர்படுத்தி வைத்திருக்கிறார். உதாரணமாக கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். ஜனாஸா தொழுகையில கூட 2வது தக்பீருக்கு பின்னால அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுது. பிரார்த்தனையில ஒரு பிரார்த்தனை ஆரம்பிக்கிற நேரம் அல்லாஹ் புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லித்தான் நான் பிரார்த்தனை ஆரம்பிக்கும். குத்துபால நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லாம அந்த குத்துபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்படி பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா நபியவர்களை ஞாபகப்படுத்துகின்ற அந்த ஒழுங்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வச்சு. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நபியவர்கள் மீதான அந்த அன்பை அதிகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது நான் ஆரம்பித்து சொன்னது போல இது வெறுமனே அதாவது என்னுடைய இயல்பு சார்ந்து வருகின்ற ஒரு விடயத்துக்கு அப்பால் இது நான் விரும்பி தீர்மானித்து நபியவர்களை படித்து அதனை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. என்னுடைய உள்ளத்தை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். என்னுடைய ஆசைகளை விட, என்னுடைய தேவைகளை விட, என்னுடைய விருப்பங்களை விட நபியவர்களை நான் இந்த விடயத்தில் மேலாக கருதியிருக்கிறேன் என்று சொல்கின்ற அளவுக்கு எனக்கு 4-10 அமல்கள் இருக்க வேண்டும். அதனை என்னுடைய வாழ்க்கையில பயிற்சியாக எடுத்துக்கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம். வல்லல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நபியவர்களை நேசித்த கூட்டத்தார்கள் சேர்த்து வைக்க வேண்டும். நபியவர்களை நேசித்து நபியவர்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றி வெற்றி அடைந்த கூட்டத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்மர்உ மஅ மன் அஹப் என்றால் ஒரு சஹாபிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி போய் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் வீட்டுல இருக்கிற நேரம் நீங்க ஞாபகம் வந்தா நான் ஓடி வருவேன், பள்ளிவாசலுக்கு வந்து உங்களை சந்திப்பேன், உங்களோட தான் இந்த உலகத்துல சுத்தி இருக்கிறேன். ஆனா மறுமைக்கு நாங்க பேத்துட்டோம் என்றால் சுவர்க்கத்துல நீங்க பெரிய தரத்துல இருப்பீங்க, நான் எங்கேயும் இருப்பேன், சுவர்க்கத்துல எனக்கு உங்களை காண இயலாம போய்விடுமே என்று கவலைப்படுகின்றேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் பதில் ஒண்ணு சொல்லல. ஒரு அடுத்த நாள் குர்ஆன் வசனம் இறங்கி அதுக்கு பதில் சொல்லிச்சு. அப்ப அந்த பதில் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்மர்உ மஅ மன் அஹப்ப, யார் ஒருவரை நேசிக்கிறாரோ அவரோடு மறுமையில் இருப்பார். நபியவர்கள் உண்மையிலே நாங்கள் மனம் விட்டு நேசித்தோம் என்றிருந்தால் நிச்சயமாக நபியவர்களோடும் மறுமையில் நமக்கு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.